இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் குஸ்கா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளெயின் பிரியாணி இது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைஸ்லாம் உள்ளாடி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளாடி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, இதையும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிக்கும் போதே மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கமன்னு குஸ்கா ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு நீங்கள் எந்த கிரேவி வச்சுனாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.